அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. வார்த்தை எங்களோட இடைப்படட்டும், வசனம் எங்களோட இடைப்படட்டும். ஆவியானவர் எங்களோடு பேசுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து எலிசாவை குறித்து, எலிசாவுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த அற்புதங்களை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளும் ஒரு உயிர்த்தெழுதல், அதை குறித்து நாம் தியானிக்க இருக்க போகிறோம். சகோதர சகோதரி, சில பேர்த்துக்கு இந்த சம்பவம் தெரிந்திருக்கும், சில பேர்த்துக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ரொம்ப ஆழமாக இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் எடுக்கும், அதனால் ரொம்ப கவனிங்க. கவனத்தை எங்கேயும் சிதற விடாதீங்க. கவனமாக நீங்கள் என்ன பண்ணணும், கவனிக்கணும். சரி, இப்போ இந்த எலிசா அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். அவர் எங்கே, இந்த இஸ்ரவேல் தேசத்தில் நம்ம பார்க்கும்போது நார்த்தன் கிங்டம்னு சொல்லுவாங்க. அதாவது தெற்கு ராஜ்யம், அந்த பகுதியிலே தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிற ஒரு மனிதன். இந்த எலிசா பார்க்கும்போது, எலிசா ஊழியம் செய்கிற நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை யாரும் என்ன பண்ணல, என்ன பண்ணல, கவனம் கொடுத்து கேட்கல. தேவனுடைய வார்த்தை யாரும் மதிக்கல. மதிக்கல மீன்ஸ் தேவனுடைய வார்த்தை பின்பற்றவில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பே இல்லாத ஒரு காலகட்டம் எலியாவினுடைய காலகட்டம். அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த எலிசாவினுடைய ஒரு காலகட்டம். தேவனுடைய வார்த்தைக்கே மதிப்பே இல்லாத அந்த காலகட்டத்தில் தேவனுடைய ஊழியக்காரர்களையும் மதிக்காம தான் என்ன பண்ணாங்க இருந்தாங்க. அவங்க தீர்க்கதரிசி ஆகட்டும், அவர்கள் ஆசாரியர்கள் ஆகட்டும், அவர்களையும் மதிக்காம, அவர்களையும் உதாசீனப்படுத்துகிற, அவர்களையும் அவமானப்படுத்துகிற ஒரு ஜனங்கள் தான் என்ன பண்ணாங்க, அந்த பகுதியில் என்ன பண்ணாங்க, எல்லாமே இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே தான் இந்த சுனேமியால் சொல்லக்கூடிய இந்த பெண்ணை குறித்து இங்கு பேசப்படுகிறது. இந்த பெண்ணுக்கு ஒரு பேர் இருக்கு, ஆனால் அந்த பேர் குறிப்பிடப்படலை. சுனேம் அப்படின்னு சொல்லக்கூடிய, நம்ம பார்க்கும்போது 8ஆம் வசனத்தில் சுனேமுக்கு அப்படிங்கிற ஒரு ஊர், சுனேம் அப்படிங்கிற ஒரு ஊர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெண். அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் சுனேமியால் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, பைபிளில் குறிப்பிடப்பட்டுருச்சு. ஸோ அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் என்ன பண்ணல, கொடுக்கல. நல்லா கவனிங்க, ஒருடைய மகளுடைய பெயருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போனாலும் அந்த மகளுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதத்தை செய்கிற அளவுக்கு கர்த்தர் அந்த மகள் மீது மிகப்பெரிய அன்பு வைத்திருந்தார். அல்லேலூயா. ஏன் அந்த மகளுக்கு 2 வகையான அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஒன்று, குழந்தை பாக்கியமே இல்லாத அந்த மகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். 2வது, குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொண்ட அந்த மகள் கொஞ்ச நாட்கள் அந்த குழந்தை மரித்து போய் கிடந்தது. கர்த்தர் கிருபையாலே உயிரோடு திரும்ப அந்த மகளை என்ன பண்ணார், மீட்டு கொண்டு வந்து கொடுத்தார். ஸோ 2 அற்புதங்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், இந்த சுனேமியால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், செய்திருக்கிறார். ஏன் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில கர்த்தர் இவ்வளவு கவனம் எடுத்து, இவ்வளவு இந்த மகள் மீது அன்பு செலுத்தி, இந்த மகளுக்கு இப்படி ஒரு அற்புதத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஏன்னா நம்மளுடைய எண்ணம் எப்பயுமே எப்படிப்பட்டதா இருக்கும், நான் எப்படி வேணா வாழுவேன், நான் எப்படி வேணா இருப்பேன், நான் எங்க வேணா போவேன், நான் எங்கே வேணா வருவேன், நான் எப்படி வேணா பேசுவேன், நான் என் இஷ்டத்துக்கு என்ன நினைக்கணுமோ அதை நான் நினைப்பேன். ஆனால் என் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணணும், எனக்கு தேவைகள் எல்லாம் என் கர்த்தர் பூர்த்தி செய்யணும். என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும். நான் கூப்பிட்டா உடனே ஓடி வந்து என் ஜெபத்தை என்ன பண்ணணும், ஆண்டவர் கேட்கணும். இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில் இருக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நமக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கணும். கர்த்தர், நான் போன வாரமும் அதான் சொன்னேன், கடந்த வாரம் தியானத்தப்ப நான் அதுதான் சொன்னேன், கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பங்கு கொள்ளும். நீங்களும் நானும் தேவனுடைய அற்புதத்துல, தேவனுடைய அதிசயத்துல பங்கு கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறாரோ தவிர, நான் எப்படி வேணா இருப்பேன் ஆனா ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையை கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல. இன்னைக்கு அதை தான் கொஞ்சம் ஒரு 4 காரியங்கள் என்ன பண்ண போறோம்னு தியானிக்க போகிறோம். ரொம்ப ஒரு பெரிய பாயிண்ட் கிடையாது, ரொம்ப முக்கியமா என்ன சம்பவம், ஏன் ஆண்டவர் இந்த சுனேமியாளுக்கு இவ்வளவு கவனம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி. முதல் காரியம் 8ஆம் வசனம் பாருங்க. பின்பு ஒரு நாள் எலிசா சுனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். நல்லா கவனிங்க, இந்த இஸ்ரவேல் தேசத்துல இந்த காலகட்டத்தில், எலிசாவினுடைய காலகட்டத்தில் வசதியானவர்களானாலும் சரி, நடுத்தரமானவர்களானாலும் சரி, பண வசதியிலே ரொம்ப குறைவானவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கவனம் கொடுக்காமல், தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல், தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல், பாகாலை வணங்கி கொண்டு
உலக பிரகாரமான ஒரு இச்சையான ஒரு வாழ்க்கை, துன்மார்க்கத்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே இந்த சுனேமியால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊரை சார்ந்த, சுனேம் ஊரை சார்ந்த இந்த பெண் எப்படிப்பட்ட பெண்ணா இருக்கிறா, அவளை குறித்துதான சாட்சியை கவனிங்க. கணம் பொருந்திய சமுதாயத்தில் ஒரு மேன்மையான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மகள். அவள் சாதாரண இடம் கிடையாது, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகள். சமுதாயத்தில் ஒரு மகள் ஒருத்தங்க உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பின்புலத்தை நீங்க உற்று நோக்கணும். அவங்க நல்ல வசதி உடையவர்களா இருப்பாங்க, நல்ல சொத்து புலங்கள் உடையவங்களா இருப்பாங்க, நல்ல ஒரு கம்பெனி வச்சு நடத்துறவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்து கொண்டு இருப்பார்கள், பண வசதி நிறைய இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பெண் என்ன செய்கிறாள் என்று சொன்னா, யாருமே கவனிக்காத, யாருமே செவி கொடுக்காத, எல்லோரும் உதாசீனப்படுத்துகிற ஒரு ஊழியக்காரன் தான் ஊருக்கு வந்திருக்கிறான் தெரிஞ்ச உடனே அவனிடத்துல போய் நின்று அவனை என்ன பண்ணுகிறாள், வருந்தி அழைக்கிறதை நாம் என்ன பண்ண முடியுது, நாம் பார்க்க முடியுது. சும்மா வாங்க வீட்டுக்கு சில நேரத்தில் கெஸ்ட் வராங்க, சொந்தக்காரங்க இல்லை உறம்புறைங்க வராங்க அப்படின்னு சொன்னா வீட்டில் ஒண்ணுமே இருக்காது, வெறும் தண்ணி மட்டும் தான் இருக்கும். ஆனால் ஒரு டயலாக் விடுவேன், என்ன சாப்பிட்டு போங்க, என்ன பண்ணுங்க சாப்பிட்டு போங்க. ஆனால் வெளியே வாயில சொல்றது உண்டு, சாப்பிட்டு போங்க அப்படின்னு முகத்தில் பார்க்கும்போதே அப்படி சந்தோஷமா. ஆனால் உள்ளுக்குள்ள ஐயோ ஆமான்னு சொல்லிடுவாங்களோ, சாப்பிட்டு போயிடறேன்னு சொல்லிட்டா மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து வேலையா. அந்த அம்மாவுக்கு என்ன கவலை, சமையல் செய்யணுமேனு ஒரு கவலை. அந்த ஐயாவுக்கு என்ன கவலை, போச்சு நான்வெஜ் எடுக்கணும், கறி எடுக்கணும், ஒரு 500 ரூபா செலவு இன்னைக்கு ஆச்சு அப்படின்னு அந்த ஐயாவுக்கு ஒரு கவலை. அப்ப வெளியில முகத்தோட சொல்றது உண்டு, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா உள்ளுக்குள்ள என்ன பண்ணும், ஒரு கவலை இருக்கும். அப்படி இல்லாம இந்த அம்மா என்ன பண்றாங்க பாருங்க, சும்மா வாங்கய்யா அப்படின்னு கூப்பிடாம. அதுக்குதான் இந்த புத்தகத்தை எழுதினவர் அவ்வளவு அழுத்த நிறுத்தமா சொல்றாரு. என்ன பண்றாரு, அந்த ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அந்த அம்மா அவளை என்ன பண்ணாங்க, அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லலாம், வருந்தி என்ன பண்ணாங்க, கேட்டுக்கொண்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் இதை எப்படி பார்க்கிறேன், இந்த சுனேமியால் அந்த 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 எலிசாங்கிற ஊழியக்காரனுக்கு பணிவிடை செய்வதற்கு, வேலை செய்வதை ஒரு பெரும் பாக்கியமாக என்ன பண்ணால் எண்ணினாள். அல்லேலூயா. ஏன் எலிசாவுக்கா அப்படின்னா கிடையாது, எலிசாவுடைய சந்ததிக்கா அப்படின்னா கிடையாது, எலிசாவினுடைய திறமைக்கா அப்படின்னா கிடையாது, எலிசா கையில ஏதோ ஒரு பொருள் இருக்குது அதுக்கா அப்படின்னா கிடையாது. ஏன் இந்த கணம் பொருந்திய ஸ்திரீ எலிசாவை வருந்தி கேட்டுக்கொண்டு அவருக்கு பணிவிடை செய்ய அவ்வளவு ஆசையா இருந்தாள் அப்படின்னு சொன்னா, எலிசாவுக்கு கிடையாது, ஆனால் எலிசா ஊழியம் செய்கிற கர்த்தருக்காக. அல்லேலூயா. இந்த மகளுக்கு தெரியும், தேவனுடைய வார்த்தை எலிசாவின் இடத்துல இருக்கிறது, தேவனுடைய நியாய பிரமாணத்தினுடைய வார்த்தை எலிசாவின் இடத்துல இருக்கிறது. இவர் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அப்ப இவர் தேவ ஊழியனுக்கு பணிவிடை செய்வது என்பது, தேவ ஊழியனுக்கு கனம் கொடுப்பது என்பது, தேவனுடைய ஊழியக்காரனை வருந்தி அழைப்பது என்பது எதை குறிக்கக்கூடிய ஒரு காரியம் என்று சொன்னால், தன் வீட்டிற்கு தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் எடுத்துக்கொண்டு போக அந்த மகளுக்கு அவ்வளவு ஆசை. ஹல்லேலூயா. அந்த ஊர் ஜனங்களுக்கு அந்த ஆசை கிடையாது, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது. முழுக்க முழுக்க இந்த மகளுக்கு மாத்திரமே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்ததுனால, ஒரு டெஸ்பரேட் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, டெஸ்பரேட் சொன்னா அவ்வளவு பெரிய ஒரு வாஞ்சை. அந்த ஐயாவை எலியாவை வருந்தி கேட்டுக்கொண்டு தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவருக்கு என்னென்னலாம் பணிவிடை செய்யணுமோ, அவர் எத்தனை நாள் தங்கணுமோ, அவருக்கு எப்படி கவனம் கொடுக்கணுமோ, அவருக்கு எப்படிப்பட்ட உணவு கொடுக்கணுமோ, அவர் எப்படி உபசரிக்கணுமோ, அவர் நல்ல இளைப்பாறிட்டு போகணும்னு நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும், அவருக்கு பணிவிடை செய்யணும் என்கிற ஒரு எண்ணம் இந்த மகளுக்குள்ள இருந்ததுனாலதான் அந்த எலிசாங்கிற தீர்க்கதரிசி அவ்வளவு அர்ஜ் பண்ணி அவ்வளவு தூரம் வருந்தி தான் வீட்டுக்கு என்ன பண்றாங்க, அந்த அம்மா முத தடவை கூட்டிட்டு போறாங்க. இதுக்காக அந்த அம்மா இப்படி செய்யணும், எங்கிட்ட பணம் இருக்கு, எங்கிட்ட சொத்து இருக்கு, எங்கிட்ட வசதி இருக்கு, எங்கிட்ட அது இருக்கு இது இருக்கு, எல்லோரை போல பணம் இல்லாதவன் போல தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத போது, பணத்தை வைத்துக்கொண்டு, சொத்தை வைத்துக்கொண்டு, பொருளை வைத்துக்கொண்டு இந்த அம்மா எதன் மேல் வாஞ்சையாக இருக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தையின் மீது வாஞ்சையா இருக்கிறாங்க. அல்லேலூயா. தேவ வசனத்தின் மீது வாஞ்சையாக இருக்கிறாங்க. சகோதர சகோதரிய, சில நேரங்கள்ல நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை குறித்து நமக்கு ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிட்டு கர்த்தரை விட்டு நம்ம தூரம் விலகி போயிடுறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் எல்லாருமே இருந்தாங்க.
தன்கிட்ட இருந்த கொஞ்சம் பணம், தன்கிட்ட இருந்த கொஞ்சம் சொத்து, தன்கிட்ட இருந்த கொஞ்சம் படிப்பு, தன்கிட்ட இருந்த கொஞ்சம் பணம், பொருள், செல்வம், இந்த மாதிரி மற்ற காரியங்கள், தன்கிட்ட இருந்த கொஞ்சம் திறமையான காரியங்கள், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு கனம் கொடுக்கிறது இல்ல, தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கனம் கொடுக்கிறது இல்ல, தேவனுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கனம் கொடுக்கிறது கிடையாது. ஆனா இந்த மகள் தன்னிடத்தில் அவ்வளவு பெரிய காரியங்கள் இருந்தாலும் இந்த மகள் வாஞ்சித்தது என்னன்னா, நான் இன்னும் தேவன் கிட்ட நெருங்கி சேரணும். அல்லேலூயா. நான் இன்னும் ஆண்டவரிடத்துல கிட்ட நெருங்கி சேரணும். ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்க, ஒரு மனிதன் இந்த உலகத்தில், அதாவது ஒரு தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு பெயரை வைத்துக்கொண்டு பணப்பெருமை பேசிக்கொண்டு, ஜாதி பெருமை பேசிக்கொண்டு, இல்ல சொத்தின் பெருமை பேசிக்கொண்டு, அகங்காரத்தின் பெருமை பேசிக்கொண்டு, திறமையின் பெருமை பேசிக்கொண்டு, படிப்பின் பெருமையை பேசிக்கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது என்ற அர்த்தம். யார் ஒருவர் தேவனிடத்துல கிட்ட நெருங்கி சேர சேர ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? கிட்ட தேவன் கிட்ட நெருங்கி சேர சேர தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை உணர்ந்து கொள்ளுவார்கள். அதே சமயத்துல தன்னுடைய நிலைமை என்ன என்பதையும் அவர்கள் உணர்ந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மனுஷன் கிட்ட நெருங்கி பழகும் போதுதான் அவன் சொத்து என்ன, என் சொத்து என்ன, அவன் எந்த ஊருக்காரன், நான் எந்த ஊருக்காரன், அவன் எந்த ஜாதிக்காரன், நான் எந்த ஜாதிக்காரன், அவன் என்ன மொழி பேசுறவன், நான் என்ன மொழி பேசுறவன், அவங்ககிட்ட என்ன போன் இருக்கு, எங்கிட்ட என்ன போன் இருக்கு, அந்த அம்மா என்ன நகை போட்டிருக்கிறாங்க, நான் என்ன நகை போட்டிருக்கேன், அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வீடு இருக்கு, எனக்கு எவ்வளவு பெரிய வீடு இருக்கு அப்படின்னு இந்த உலகத்தோட ஒப்பிட்டு கொண்டு இருக்கிற ஜனங்களை போல அல்லாமல், நீங்க அதிக நேரம் ஜெபிக்கும் பொழுது, அதிக நேரம் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, அதிக நேரம் தேவ பிரசன்னத்திலே காத்திருக்கும் பொழுது, அதிகம் தேவனுக்கிடத்துல கிட்ட நெருங்க நெருங்க நீங்க இந்த உலகத்தோடு உங்களை ஒப்பிட்டுக் கொள்ள மாட்டீர்கள். யாரோடு ஒப்பிட்டுக் கொள்ளுவீர்கள்? கர்த்தரோடு ஒப்பிட்டுக் கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா. அப்படிதான் இந்த சுனேமியார் கனம் பொருந்திய ஸ்திரீ என்ன பண்றாங்க, தன்னை அவ்வளவு தூரம் தாழ்த்தி யாருமே மதிக்காத தேவனுடைய ஊழியக்காரனுக்கு அவ்வளவு கனம் கொடுத்து அவ்வளவு தூரம் அவரை வருந்தி என்ன பண்றாங்க, வீட்டுக்கு என்ன பண்றாங்க, கூட்டு வராங்க. அதுல இன்னொரு வார்த்தை சொல்லப்படுது, அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அவன் அங்கே வந்து என்ன பண்ணுவான், தங்குவான். முத தடவை அந்த அம்மா வருந்தி அழைக்கும் போது ஒரு ஊழியக்காரன் சரி அந்த வீட்டுக்கு போயிடுவான். தேவனுடைய வார்த்தை அந்த வீட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க, கவனமா கவனிங்க, நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வராங்க, நீங்க நல்லா காஃபி கொடுக்குறீங்க, நல்லா டீ போட்டு கொடுக்குறீங்க, நல்லா அவங்கள கவனிக்கிறீங்க, நல்லா தண்ணி கொடுக்குறீங்க, நல்லா சாப்பாடு போட்டு கவனிக்கிறீங்க. இப்படி கவனிக்கும் போது என்ன ஆகுங்க, என்ன ஆகும், மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டுக்கு வருவாங்க. 1000 பேர் இருந்தாலும், பெரிய பணக்காரங்க வீடு இருந்தாலும், பெரிய அப்படி இப்படிங்கிறவங்க இருந்தாலும், அவங்க வீட்டுக்கு போவோம்யா, அவங்க அம்மா வீட்டுக்கு போவோம், அந்த ஐயா வீட்டுக்கு போவோம், அவ்வளோ ஆசையாக கவனிக்கிறாங்க. அவ்வளோ சாதாரண சாப்பாடாக இருந்தாலும், சாம்பாராக இருந்தாலும் சரி, ரசமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது கொடுக்குற அன்பு இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த வீட்டில் எனக்குன்னு என்ன இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது, எனக்குன்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப போவோம். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த வார்த்தையை பாருங்க, அப்படியே அவன் பயணப்பட்டு வரும்போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவரே வந்துடுறாரு எலிசாவே. இந்த அம்மா அவ்வளவு வாஞ்சையா ஒவ்வொரு முறையும், ஏன்னா இந்த எலிசாங்கிறவர் ஒவ்வொரு ஊருக்கும் பயணப்பட்டு போய் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன். அப்ப அந்த இடத்துல தனக்குன்னு ஒரு கணம் இருக்குது, தனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது என்பதை உணர்ந்ததுனாலதான் எலிசா அங்க போய் தங்குறாரு. எலிசா அங்க போய் தங்குவதை காட்டிலும் தேவன் எலிசா அங்க போய் தங்குவதை தேவன் அனுமதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் உங்க வீட்டுக்கு வரான், தேவனுடைய வசனம் உங்க வீட்டுக்கு வருது, தேவனுடைய வார்த்தை உங்க வீட்டுக்கு வருதுன்னா, நீங்க கொடுக்கிற கனத்தையும் நீங்க கொடுக்கிற மரியாதையும் வைத்துதான் கர்த்தர் திரும்ப அந்த ஊழியக்காரன் உங்க வீட்டுக்கு கொண்டு வராதும் இருக்குது. அல்லேலூயா. அவன் பயணப்பட்டு வரும்போதெல்லாம் அந்த அம்மா வீட்டில் போய் என்ன பண்ணுவானா, தங்குவானா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா 2-3 வகையில பார்க்கலாம். ஒரு புறம் ஊழியக்காரனுக்கு உண்டான கணம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு புறம் ஒதுக்கி வைங்க. ரெண்டாவது, தேவனுடைய பிரசன்னத்திற்கு ஏதுவான சூழ்நிலை எங்கே உண்டு, அந்த வீட்டில் இருக்குது. அல்லேலூயா. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாரும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத போது இவர் இந்த வீட்டுக்கு போறாருன்னா போய் சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு வரமாட்டார்.
அந்த வீட்டில் உட்காந்து அந்த அம்மாவோட பேசி தேவனுடைய வார்த்தையை அந்த வீட்டில் அந்த அம்மாவோடு அந்த ஐயாவோடு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களோடு கர்த்தர் என்ன பண்ணுவார், பகிர்ந்து கொள்வார். தேவனுடைய வார்த்தையை சொல்லுவார், அவங்களோட பகிர்ந்து கொள்வார், அவங்களோட பேசுவார். அப்ப தேவனுடைய பிரசன்னத்தை எதிர்பார்க்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு 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 தேவனுடைய வார்த்தை செல்லக்கூடாதபடி, தேவனுடைய வசனம் செல்ல விடாதபடி, இல்ல தேவனுடைய காரியங்கள் அங்கு செல்ல விடாதபடி, எந்த தவறான காரியங்கள், மோசமான காரியங்கள் இந்த சுனேமியாள் வீட்டில் இல்லாதது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அந்த அம்மாவுக்கு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இதை எப்படி நீங்க புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, முதல் தடவை தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ள வரும். முதல் தடவை தேவனுடைய வார்த்தை உங்க வீட்டை தேடி வரும். முதல் தடவை தேவனுடைய ஊழியக்காரனை கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வருவார். தேவனுடைய வார்த்தை உங்க இடத்துல கொண்டு வருவார். நீங்க அந்த வார்த்தைக்கு கொடுக்கிற ரெஸ்பெக்டும், நீங்க அந்த வார்த்தைக்கு கொடுக்கிற கணம், நல்லா கவனிங்க, ஊழியக்காரனுக்கு கொடுக்கிற கணம் ஒரு புறம். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா அதே சமயத்துல சில பேர் ஊழியக்காரனுக்கு மதிப்பு கொடுத்து கணம் கொடுத்தாலும் ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற தேவனுடைய வசனத்திற்கு, தேவனுடைய சத்தியத்துக்கு கவனம் கொடுக்கிறது கிடையாது. நான் பாஸ்டர் நல்லா கவனிக்கிறேன், பாஸ்டர் அம்மாவை நல்லா கவனிக்கிறேன், அவங்களுக்கு நல்லா சேர் போடுறேன், அவங்களுக்கு நல்லா டீ போட்டு கொடுக்குறேன், அவங்க போற வரைக்கும் கிட்ட நின்று அவங்களோட நான் பேசுறேன், எங்க வீட்டுக்கு வாங்கன்னு நான் கூப்பிடுறேன். எஸ், ரொம்ப நல்ல விஷயம். கர்த்தர் அதுக்குண்டான கணத்தை கொடுக்கிறார். ஆனா அதே சமயத்துல போதகர் உங்க வீட்டுக்கு வரும்போது போதகரை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசின தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கணம் கொடுக்குறீங்களா? ரெண்டு ஆங்கிள் பார்க்கணும் இந்த விஷயத்தை. நீங்க ஊழியக்காரனுக்கும் கணம் கொடுக்கல, தேவனுடைய வசனத்தையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் உங்க வீட்டுல சுமந்து கொண்டு வருகிறவருக்கு நீங்க கணம் கொடுக்கலைன்னா, ஆண்டவர் ஒருபோதும் தேவனுடைய ஊழியக்காரன் ஆனாலும் சரி, தேவனுடைய வசனம் ஆனாலும் சரி, தேவனுடைய பிரசன்னம் ஆனாலும் சரி, திரும்ப உங்களுடைய வீட்டிற்குள்ள வருவதற்கு அவர் விரும்ப மாட்டார். அல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க ஊழியக்காரன் அப்படிங்கறத நீங்க மாம்சமா பார்க்கறத காட்டும் தேவனுடைய வார்த்தை சுமந்து கொண்டு வருகிற ஒரு ஊடகம் அவன். நிறைய பேர் செய்யற தவறுகள் அதுதான். தேவனுடைய வசனத்துக்கு, தேவனுடைய சத்தியத்துக்கு ஊழியக்காரன் கொண்டு வருகிற வார்த்தைக்கு நீங்க கனம் கொடுக்கல, நீங்க அதுக்கு செவி கொடுக்கலைன்னா ஆண்டவர் உங்களோடு பேச மாட்டார், ஆண்டவர் உங்களோடு இடைபெற மாட்டார். எஸ், கர்த்தர் உங்களோடு பேசுறாரு, நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களோடு பேசுறாரு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆவியானவர் உங்களை வழி நடத்துறார், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதே போல எலியாவை போல, எலிசாவை போல, மோசையை போல சில தீர்க்கதரிசிகளையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எதற்காக? சில விஷயங்களை ஆண்டவர் நம்மோடு பேசும்போது நம்மளுடைய மாம்சம் அந்த சத்தத்தை கேட்க விடாதபடி, அந்த சத்தியத்தை பின்பற்ற விடாதபடி ஏதோ ஒரு இடத்துல அது என்ன பண்ணும், அதை மேற்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கோம். அப்படி மேற்கொள்ள முயற்சி செய்து கொண்டு இருக்கும் போது தேவனுடைய ஊழியக்காரனை அனுப்பி கர்த்தர் உங்களோடு இடைபெடுவார். அப்படி தேவனுடைய ஊழியக்காரன் உங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம், தேவனுடைய சத்தியத்தை கொண்டு வரும்போதெல்லாம் உங்களுடைய ரிசப்ஷன், அதாவது உங்களுடைய பெற்றுக்கொள்ளுகிற தன்மை, உங்களுடைய ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை, தேவனுடைய ஊழியக்காரன் ஆனாலும் சரி, தேவனுடைய சத்தத்திற்கு நீங்க என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க? அப்படி ஒரு தடவை நீங்க கொடுக்கும்போது தான் ரெண்டாவது தடவை ஆண்டவர் உங்களோடு வந்து பேசுவார். ரெண்டாவது தடவை கொடுக்கும்போது தான் மூன்றாவது முறை ஆண்டவர் உங்களோடு வந்து பேசுவார். தொடர்ந்து கர்த்தர் உங்களோடு வந்து இடைபெடுகிறவராக இருக்கிறார். இல்லைன்னா ஆண்டவர் உங்களோடு வந்து பேசுகிற தெய்வம் அல்ல. அதனாலதான் இந்த வசனத்தை நம்ம திரும்ப பார்க்கிறோம். போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து அவன் என்ன பண்ணுவான், தங்குவான். சோ தேவனுடைய ஊழியக்காரனுக்கு நல்ல ஒரு ரெஸ்டிங் பிளேஸ், நல்ல தங்கக்கூடிய, நல்ல ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு இடத்தை இந்த சுனேமியாள் என்கிற இந்த சுனேமியாள் என்கிற பெண்ணின் மூலமாக கர்த்தர் எலிசாவுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறார். அதே சமயத்துல அந்த கணத்தை யாருடைய இருதயத்துல கொண்டு வந்திருக்கிறார், அந்த அம்மாவுடைய இருதயத்துல என்ன பண்ணிருக்கார், கொண்டு வந்திருக்கிறார். ரொம்ப நீங்க என்ன பண்ணணும், கவனிக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, என்ன அப்படின்னு சொன்னா 9வது வசனம் பாருங்க. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். 10வது வசனம் பாருங்க. நம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு என்ன பண்ணுவோம், கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் அங்கு வந்து என்ன பண்ணட்டும், ஒரு நாள் அவன் அங்கு வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க, ரெண்டாவது பாயிண்ட் அதுதான், மேக்கிங் ரூம் ஃபார் காட். இப்ப இந்த அம்மா ஐயா வீட்டுக்கு அழைக்கிறாங்க, அவங்க வீட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பண்ணாங்க, தங்க வைக்கிறாங்க.
அப்படி தங்க வைக்கும் போது அடுத்து இந்த அம்மாவுக்கு தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஊழியக்காரனை நம்ம என்ன பண்றோம், அவருக்குண்டான இன்னும் அதிக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், இன்னும் அதிக கவனம் கொடுக்கணும், இன்னும் அந்த மகனுக்குண்டான ஒரு ஓய்வை நம்ம கொடுக்கணும்னு சொல்லி என்ன சொல்றாரு, நம்ம மெத்த வீட்டில் என்ன பண்ணுங்க, ஒரு ரூமை கட்டுங்க. ரூமை கட்டி அதில் என்ன பண்ணுங்க, வெறும் ரூமையா போடாதீங்க, அதில் ஃபர்னிச்சர் எல்லாம் என்னென்ன சொல்றாரு பாருங்க. அறை வீட்டை கட்டி அதில் ஒரு கட்டில், ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, ஒரு குத்து விளக்கு, ஒரு ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் போட்டு அந்த ஊழியக்காரர் இங்க வரும்போதெல்லாம் அந்த வீட்டில் போய் அவர் தங்கட்டும், யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரும் அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது, அவர் நல்ல சந்தோஷமா என்ன பண்ணட்டும், அவர் அங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தன் வீட்டுக்காரரோடு பேசின உடனே அந்த வீட்டுக்காரரும் பாருங்க நல்ல ஒரு அர்ப்பணிப்புள்ள ஆளா இருக்கிறார். பணம் இருந்தாலும் சொத்து இருந்தாலும் மேன்மையான ஒரு இடத்துல இருந்தாலும் தேவனுக்கு கொடுக்கிற கணம், தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கொடுக்கிற ஒரு கணம், தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்கிற கணத்தை நீங்க கவனிக்கணும். சகோதர சகோதரியே, தன்னால் முடிந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய, ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய, ஒரு விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். சரி வராருங்க, மாசம் ஒருக்கா வராரு, இல்லை 2 மாசத்துக்கு ஒருக்கா வராரு, நம்ம வீட்டில் ஒரு ஹால் இருக்கு, ஹாலில் ஒரு படுத்துக்கிட்டுமே, ஒரு 2 தடவை அந்த அம்மா பார்க்குறாங்க, ஹாலில் படுத்தா நம்ம நடக்கிறோம் போகிறோம் வர ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எங்கள் உடனே மேலே ஒரு வீட்டை கட்டுங்க. வீட்டை கட்டி ஐயாவை நம்ம என்ன பண்ணோம், அங்கே தங்க வைக்கணும். அவர் தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிற ஒரு மனுஷன், அவரை காட்டிலும் அவருக்குள்ள இருக்கக்கூடிய வார்த்தைக்கு கனம் உண்டு, அவருக்குள்ள வாசம் வைக்கிற ஆண்டவருக்கு கனம் உண்டு. அல்லேலூயா. நம்ம சொன்னாங்களா, நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரர் வராங்க, அவங்களுக்கு வீடு கட்டுங்க. இன்னைக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை எப்படி இந்த உலகத்தில் நம்ம பயன்படுத்துறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நான் நல்லா கவனிங்க, நான் பேசுற பாயிண்ட் நல்லா கவனிங்க. தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பணமாகட்டும், ஒரு பொருளாகட்டும், ஒரு சொத்தாகட்டும், ஒவ்வொரு ஆசீர்வாதமா நம்ம இடத்துல வந்து சேரும் போதெல்லாம் அதை முழுக்க முழுக்க நம்ம எப்படி யோசிக்கிறோம், எந்த பர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கிறோம், எந்த நோக்கத்துல யோசிக்கிறோம். எனக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும், என் சந்ததிக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், இப்படி யோசிக்கிறோமா? இல்ல இந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட்டை, இந்த மாதிரியான ஒரு ஃபர்னிச்சர்ஸை, இந்த மாதிரியான ஒரு ரூம் கட்டுறதை நம்ம எப்படி யோசிப்போம்? எங்க மாமா வருவார், அவருக்கு ஒரு வீடு கட்டணும். எங்க மாமனார் தொடர்ந்து, எங்க மாமனாரும் மாமியா வராங்க, அவங்களுக்கு ஒரு தனி பெட்ரூம் கட்டணும். எங்க சித்தப்பா வீடு அடிக்கடி வராங்க, அவங்க தனி பெட்ரூம் கட்டணும். என் பிள்ளைங்க வராங்க தனித்தனி, அவங்களுக்கு ஒரு தனி பெட்ரூம் கட்டணும். இப்படி யோசித்து கொண்டிருக்கிற உலக ஜனங்கள் மத்தியிலே இவ்வளவு செலவு பண்ணி இவங்க யாரை கொண்டு வந்து தங்க வைக்க முயற்சி பண்றாங்க? ஊழியக்காரனை தங்க வைக்க என்ன பண்றாங்க? முயற்சி பண்றாங்க. அல்லேலூயா. இதை நம்ம எப்படி யோசிச்சுக்கணும்? எல்லாரும் வீடு கட்டுங்க, நான் வந்து தங்குறேன் அப்படி நான் சொல்லல. நீங்க வீடு கட்டுங்க, பக்கத்துல ரூமை போடுங்க, நான் குடும்பத்தோட வந்து தங்குறேன் அப்படி கிடையாது. இப்ப இவங்க தனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை எப்படி தேவனுக்கு கொடுக்கறாங்க, எப்படி தேவனிடத்துல அர்ப்பணிக்கிறாங்க, அதை தேவனுக்கு எப்படி செலவு பண்றாங்க, இந்த ஊழியக்காரன் வருகிற நோக்கம் என்ன? எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு செல்லணும். அப்படி தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு செல்லுகிற அந்த ஊழியக்காரனுக்கு உண்டான வாசலை திறந்து கொடுப்பது என்பது தேவனுடைய சுவிசேஷத்திற்கு, தேவனுடைய சத்தியத்துக்கு கவனம் கொடுக்கிற ஒரு விஷயம். நான் எப்படி யோசிக்கிறேன், நான் எப்படி யோசிக்கிறேன்னா, நம்மளுடைய உறவினர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கவனம், நம்ம உறவினர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்ட், நம்ம உறவினர்களுக்கு ஓடி ஆடி செய்கிற ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகளுக்கு நம்ம செய்யறது இல்லை, தேவ ஊழியத்திற்கு நம்ம செய்யறது கிடையாது. நீங்க அந்த நோக்கத்துல யோசிங்க. நம்ம யாருக்கு அதிக முதன்மையான இடத்தை கொடுக்குற ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், இப்படி கூட யோசிங்க. உங்க வீட்டுக்கு உங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வராங்க, அவங்களை எப்படி நீங்க கவனிக்கிறீங்க? அதே சமயத்துல உங்க வீட்டுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை, நம்ம சபையை சார்ந்த ஒரு விசுவாச குடும்பம் ஒன்று வருது, ஒரு பத்திரிக்கை வைக்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை உங்களை ஒரு அழைக்க வராங்க, ஒரு ஜெபத்துக்கு வராங்க, அவங்கள நீங்க எப்படி கவனிக்கிறீங்க? நீங்க இப்படி தான் நான் ஒப்பிட சொல்றேன். உங்க உறவினர்கள் வரும்போது நீங்க அப்படி ஓடுறீங்க, ஒடியாறீங்க, அப்பாவை கூப்பிடு, அம்மாவை கூப்பிடு, அவங்களை கூப்பிடு, பிள்ளைகளை கூப்பிடு, போய் கடையில் போய் அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வா, இதை செய், மாமா வந்துட்டாரு, சித்தப்பா வந்துட்டாரு, பெரியப்பா வந்துட்டாரு, அத்தை வந்துட்டாங்க, அதை செய், இதை செய், அவங்களுக்கு முதல்ல நல்ல சாப்பாடு போடு, டேபிள் போட்டு அவங்கள மேல உட்கார வை. இப்படியெல்லாம் செய்யற தேவ பிள்ளைகள்
சபையை சார்ந்த ஒருத்தவங்க உங்களை கூப்பிட வராங்க, ஏதோ உங்ககிட்ட ஒரு ஜெப குறிப்போட வராங்க, இல்லை எதுக்கோ உங்கள் வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரனை கூட விட்டுருங்க, ஒரு விசுவாச குடும்பம் வருது. வந்த உடனே வாசல்லே வச்சு எதுக்கு வந்திருக்கீங்க, வாங்க பிரதர் ஸ்தோத்திரம், எதுக்கு வந்திருக்கீங்க, இல்லைங்க இந்த மாதிரி என் மகளுக்கு, அப்படியா என் வீட்டுக்காரர் வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு, என் மனைவி தூங்கிட்டு இருக்காங்க, என் பிள்ளைகள்லாம் அங்கே போயிட்டாங்க, அதனால அவங்களெல்லாம் எழுப்ப முடியாது, நீங்கள் இங்கே கொடுத்துட்டு போயிடுங்களே. அல்லேலூயா. இப்படிங்கிற ஒரு மனநிலைமை. அது மாத்திரம் இல்லை, வரவங்களை உடனே பார்க்க ஆரம்பிச்சிருது. என்ன, இவங்க எந்த ஜாதி, இவங்க எந்த ஊர், இவங்க வசதியான ஆளா, இவங்களாம் நமக்கு ஏதாவது பெனிஃபிட் உண்டா, ஏதாவது இன்னைக்கு ஒரு டீ கொடுக்குறோம்னா அதுக்கு நமக்கு திரும்ப ஹார்லிக்ஸ் மாதிரி ஏதாவது கிடைக்குமா, இல்லை பூஸ்ட் மாதிரி ஏதாவது கிடைக்குமா. இப்போ சொந்தக்காரனை சேரில் உட்கார வைக்கிறேன், இவங்க வந்தால் கீழே உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேர் அங்கே இருக்குது எடுத்துகிட்டு வர முடியல, உட்காருங்க அப்படிங்கிறோம். அல்லேலூயா. கவனிங்க, உங்களுக்கும் அதுதான் எனக்கும் அதுதான், நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனாலும் அதுதான், உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாலும் அதுதான். நான் இதை அப்படி தான் பார்க்குறேன். ஒரு ஊழியக்காரனுக்கு கனம் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கிறதே. உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, எனக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அப்ப ஒரு 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 தேவனுடைய வார்த்தை இல்லாத ஒரு மனுஷனுக்கு நாம் எப்படி கவனம் கொடுக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையோட ஒரு பிள்ளை வராங்க, ஏன் ஆண்டவர் அவங்கள கொண்டு ஒரு வார்த்தை உங்களோட பேச மாட்டாரா? நீங்க வாசல்லே வச்சு அனுப்பிட்டீங்கன்னா அவங்க கொண்டு வர வார்த்தையை கர்த்தர் அனுமதிக்க மாட்டாரு. அவங்க ஜெபிச்சிருக்கலாம், ஜெபிச்சு உங்க வீட்டுக்கு வந்திருக்கலாம், ஒரு வார்த்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் சொல்ல சொன்னாருமா. இதுக்காக சில பேர் இப்படி வருவாங்க. இந்த ஒரு கும்பலும் இருக்குது, நான் இல்லைன்னு நான் சொல்லல. ஆண்டவர் என்னோட பேசினார், ஒரு கவர் காணிக்க கொடுங்க அப்படின்னு கேட்டு வர ஒரு கும்பல் உண்டு, நான் அதை சொல்லலை. எல்லா விஷயத்திலும் கவனம் இருக்கணும். பணத்தை கொடுங்கலாம் நான் சொல்லலை, ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, கனம் கொடுக்கறத நான் சொல்றேன். அப்ப இந்த அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க, அவ்வளவு ஒரு ரூமை கட்டி அவரை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தங்க வைப்போம். அவர் தங்க வச்சு அவர் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம, எந்த ஒரு இது இல்லாம அவர் என்ன பண்ணிட்டோம், ரொம்ப சந்தோஷமா இந்த இடத்துல இருந்துட்டு தேவனுடைய ஊழியத்தை என்ன பண்ணிட்டோம் செய்யட்டும். அப்ப தேவனுக்காக, தேவனுடைய சத்தியத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையில அவங்க ஸ்ட்ரெச் பண்ற, அவங்க விரிவாக்கம் செய்யற ஒரு காரியத்தை இந்த சுனேமியாளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியுது. அந்த கணவர் அதுக்கு ஒத்து போறாரு, அந்த அம்மா அதுக்கு என்ன பண்றாங்க, ஒத்து போறாங்க. அவ்வளவு ஒரு கமிட்மெண்டோடு, அவ்வளவு ஒரு அர்ப்பணிப்போடு அவர்கள் செய்கிற அந்த காரியத்தை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? அந்த அம்மாவுக்கு பணம் இருக்கு, அந்த அம்மாவுக்கு சொத்து இருக்கு, அந்த அம்மாவுக்கு நல்ல சொந்த வீடு இருக்கு, அந்த அம்மா கீழே வேலையாட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு என்ன கிடையாது, குழந்தை இல்லை. ஆனா இத்தனை முறை அந்த அம்மா வீட்டுக்கு இவர் வந்திருக்கிறாரு, வீட்டுல தங்கிட்டு போயிருக்கிறாரு, மேல் வீட்டுல தங்க வச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு முறை கூட இந்த அம்மா எலிசா கிட்ட போய் எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை கொடுக்கறதுக்கு ஏதாவது பண்ணுங்க, குழந்தை கிடைக்க ஆண்டவர்கிட்ட ஏதாவது வேண்டி எனக்கு வாங்கி கொடுங்கன்னு என்ன பண்ணல. அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம், இந்த அம்மா அந்த ஊழியக்காரனிடத்துல எந்த பிரதிபலனையும் என்ன பண்ணல, எதிர்பார்க்கல. எப்படிங்க ஐயா உங்களுக்கு தெரியும், கேட்டிருக்கலாம்ல. அதுக்கு தான் அடுத்த வசனம், ஒரு நாள் 14ஆம் வசனத்துல, ஒரு நாள் அவன் அங்கே வந்து தங்கி அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி இந்த சுனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? யார் கேட்கிறா? எலிசா கேட்கிறான். இந்த அம்மா கேட்கல. ஏப்பா வந்தோன்னு டீ போட்டு கொடுத்தனே, வந்தோன்னு உனக்கு சாப்பாடு ஆக்கி போட்டனே, வந்தோன்னு உனக்கு கறி செஞ்சு போட்டனே, என் கஷ்டத்தை நீ பார்த்தையா, என் கண்ணீரை நீ பார்த்தையா, என் கவலையை பார்த்தையா, நான் ஏன் துக்கமா இருக்கிறேன்னு கேட்டையா, என் மூஞ்சி ஏன் கோணிச்சிட்டு இருக்குதுன்னு கேட்டையா, எங்க குடும்பத்துல பாரு வந்து தங்கறதுனால என் வீட்டுல குழந்தைங்க இருக்கா இல்லையான்னு கேட்டியா நீ, உனக்கு ஏதாவது தேவையா இருக்குதுன்னு கேட்டியா நீ அப்படின்னு இந்த அம்மா கேள்வி கேட்காம, எதையும் எதிர்பார்க்காமல் இவங்க பாட்டுக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க பணிவிட செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, இவரு வந்துட்டு போறாரு. ஒரு நாள் ஒரு படுத்துட்டு இருக்கும்போது ஒரு யோசனை வருது, இந்த சுனேமியால் ஒன்றும் நம்மகிட்ட கேட்கவும் இல்லை, நம்மளும் இந்த அம்மாவுக்கு ஒன்றும் செய்யலை. அப்ப இந்த அம்மாவுக்கு என்னதான் தேவை? அல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு என்னதான் தேவை அப்படின்னு சொல்லி அவங்க வேலையாளை கூப்பிட்டு கேட்கிறாங்க, உனக்கு நான் என்னப்பா செய்ய வேண்டும்? ராஜாவின் இடத்திலாவது சேனாதிபதியின் இடத்திலாவது உனக்கு நான் பேசி வேண்டி காரியம் ஏதாவது உனக்கு செய்யணுமா என்று கேள் அப்படின்னு சொன்னான். அதற்கு அவள், அந்த கேயாசி வேலைக்காரன் வந்து கேட்குறான். எலிசா வந்து கேயாசி கிட்ட வேலைக்காரன், கேயாசிங்கிறவன் எலிசாவுடைய வேலைக்காரங்கிட்ட என்ன சொல்றாரு எலிசா, ஏப்பா நம்ம வர்றோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், இந்த அம்மா நம்மளை நல்லா கவனிக்குது, மேல் வீட்டை வேற கட்டி கொடுத்து நல்லா நம்மளை சமாதானமா இளைப்பாறுதலா வச்சிருக்குது, இந்த அம்மாவுக்கு ஏதோ தேவை கீது இருக்குதா, வந்து இது வரைக்கும் ஒரு தடவை கூட சொல்லலை, நீ போய் என்ன பண்ண, அந்த அம்மாவை விசாரி. யாரை விசாரி? சுனேமியால போய் என்ன பண்ணு விசாரி.
உனக்காக நான் ராஜாவிடத்துல பேசணுமா, உனக்காக சேனாதிபதி இடத்துல பேசணுமா, உனக்காக ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை நான் செய்யணுமா அப்படின்னு நீ கேட்டுட்டு வா. ஒருவேளை நம்ம எதையாவது எதிர்பார்த்து செய்தாட்டு இருக்குது, நம்ம அதை புரிஞ்சுக்கல, போய் கேட்டுட்டு வா. நீ யாரு சொல்றா? எலிசா சொல்ற. உடனே இந்த கேயாசி என்ன பண்றாரு, அந்த அம்மாட்ட போறாரு, சுனேமியாள்கிட்ட போய் சொல்றாரு. அந்த அம்மாட்ட போய் கேட்கிறாரு, கேள் என்றால். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் எப்படி இருக்கிறேன்? சுகமாய் குடியிருக்கிறேன். அல்லேலூயா. நான் சுகமா இருக்கிறேங்க ஐயா, நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு எந்த குறையும் கிடையாது. அல்லேலூயா. எனக்கு எந்த குறையும் கிடையாது. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போன ஒரு விஷயம், காலைல தேவனுடைய வார்த்தை எடுக்கும்போது, நான் சுகமா இருக்கிறேன்னு எப்படி ஒருத்தர் சொல்ல முடியும்? கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும், கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும், கோடிக்கணக்கில் நகைகள் இருந்தாலும், கோடிக்கணக்கில் இடங்கள் இருந்தாலும், எவ்வளவு இருந்தாலும் இன்னைக்கு மனுஷனுக்கு ஒண்ணு என்ன ஆகாது? திருப்தியே என்ன பண்ணாது? ஆகாது. அல்லேலூயா. அப்படியா? நான் சொல்றது தப்பா சரியா தப்பா சொல்லுங்க. நீங்களாகட்டும், நானாகட்டும், எல்லாருக்கும் அப்படிதானே. இது வேணும், இது வேணும், இது எனக்கு இது கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷம், இது கிடைச்சிட்டா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, இனிமே நான் எதையும் கேட்க மாட்டேன். அது வந்து 2 நாள் தான் அதை உருளை வச்சிருப்போம். ஒரு ஃபோனு எதையாவது யோசிச்சிருப்பாங்க, அப்பா எனக்கு இது மட்டும் வாங்கி கொடுத்துருப்பா, இனிமேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், என் லைஃப் சந்தோஷமா இருக்கும். சரி, இதை வாங்கி கொடுக்குறப்போ அப்படின்னு வாங்கி கொடுத்தா 4 நாள் என்ன பண்ணுவோம்? மறுபடியும் வந்து எனக்கு வண்டி வாங்கி கொடு, வண்டி வாங்கி கொடுத்தா எனக்கு கார் வாங்கி கொடு, கார் வாங்கி கொடுத்தா எனக்கு இந்த ட்ரெஸ் வாங்கி கொடு. இதே போலதான் நீங்களும் நானும். ஆரம்பத்தில், ஐயா வாடகை வீட்டில் குடியிருக்கிறேன், 100 சதுரடி எனக்கு சொந்த வீடு இருந்துட்டா போதும். எவ்வளோ 100 சதுரடி இருந்துட்டா போதும் எனக்கு சொந்த வீடு, சந்தோஷமா நான் வாழ்ந்துட்டு, எனக்கு அதுக்கு மேல எனக்குலாம் எதுவும் தேவையில்லை, நான் எதை விரும்புகிற ஆள் கிடையாது அப்படிம்போம். ஆண்டவர் 1000 சதுரடி நிலத்தை கொடுத்துருவார். என்ன பண்ணிடுவாரு? 100க்கு பதிலாக 1000 கொடுத்துருவார். இப்ப திருப்தி அடைஞ்சிருமா? உடனே சந்தோஷம் அடைஞ்சிருமா? இல்லை. 1000 சதுரடி ஆண்டவர் கொடுத்தா, ஆண்டவரே 1000 சதுரடி கொடுத்துட்டீங்க, பக்கத்து நிலம் என்ன பண்ணுது? விலைக்கு வருது, அது ஒரு 2000 சதுரடி நான் வாங்கணும். சரி, அதையும் ஆண்டவர் கொடுத்துறேன். சரி, இப்பயா சந்தோஷமா இருக்கு? இல்லை ஆண்டவரே, பின்னாடி ஒரு 2000 சதுரடி வருது, அதை நான் வாங்கணும். சரி, இப்பயாவது சந்தோஷமா? இந்த பக்கம் வருது ஆண்டவரே, அதையும் நான் வாங்கிட்டேன்னா ஒரு காம்பவுண்ட் சுவர் போட்டு நான் சந்தோஷமா நான் வாழ்ந்துருவேன்ல. 3 பிள்ளைங்க இருக்காங்க, 2 பிள்ளைங்க, ஒரு பிள்ளைக்கு அது, ஒரு பிள்ளைக்கு இது ஒரு பிள்ளை, சரி எல்லாமே கொடுத்தாச்சு, போதுமா? இல்லை, தூரத்தில் ஒரு இடம் வருது. தேவ சமூகத்தில் என்னைக்காவது உட்கார்ந்து ஜெப குறிப்பு இல்லாம நம்ம உட்கார்ந்து ஜெபித்தது உண்டா? அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர்? என் பிரச்சனை உங்களுக்கு என்ன தெரியும்? என் கவலை என்ன தெரியும்? நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க 1000 வார்த்தை. நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும், என் பிரச்சனைகள் எனக்கு தான் தெரியும். அப்படி இல்லை. இந்த சுனேமியால் பாருங்க, கேட்குறாங்க, எப்பா உனக்கு ஏதாவது தேவையா, ஏதாவது பண்ணுமா, ஏதாவது சொல்லுமா அப்படின்னு சொல்றா. இல்லை ஆண்டவரே. அவ என்ன சொல்றா? என் ஜனத்தின் நடுவே நான் எப்படி இருக்கிறேன்? சுகமாய் குடியிருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு இந்த உலகத்தில் எனக்கு குழந்தை இல்லைங்கிறது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் மலடிங்கிறது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் சுகமா இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்க. அப்புறம் இவன் சொல்றான், இவன் பக்கம் அக்கம் பக்கம்லாம் விசாரிச்சு அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேஎஸ் அவன் கேட்டதற்கு, அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் என்ன பண்ணிட்டான்? பெரிய வயதுள்ளவன் ஆனான்ட்டான். அப்புறம் 15ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியில் நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்ப காலகட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, இது உம்முடைய ஆளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறா. ஏன் அப்படின்னா, வீட்டுக்காரருக்கு என்ன ஆகி போச்சு? வயசாகி போச்சு. இப்படிலாம் நடக்காது, ஏன் இதெல்லாம் பேசிட்டு விடுங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், குழந்தை இல்லைங்கிறது எனக்கு என்ன கிடையாது, ஒரு கவலை கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் ₹1 நம்ம ஒரு காரியத்தை செய்யறனால அதுல ₹10 ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்து தான் நம்ம செய்யறோம். அதுதான் மனுஷனுடைய இயல்பு. ஆனா அந்த சுனேமியா சொல்றா, என் சகோதர சகோதரி, இது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். என்றைக்கு இந்த உலகத்துல நான் சுகமா இருக்கிறேன், என் தேவைகளை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார், எனக்கு இனிமே எந்த தேவையும் இல்லை அப்படின்னு நீங்க என்னைக்கு நீங்களும் நானும் உணர ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுதுதான் தேவ அன்பை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியும். நான் சுகமா இல்லை, எனக்கு அது தேவை, இது தேவை, இது வேணும், அது வேணும், எனக்கு அங்க போகணும், இங்க வரணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி பார்த்தாலும் தேவ அன்பை உணர முடியாது. அதற்கு பதிலாக தேவனை என்ன பண்ணி கொண்டு இருப்போம்? குறை கூறி கொண்டுதான் இருப்போம். தேவனை குறை சொல்லிட்டு தான் இருப்போம். ஆண்டவர் எனக்கு அதை தரல, ஆண்டவர் எனக்கு இதை தரல, இதை கொடுத்து அதை கொடுக்கல, இப்படி கொடுத்து அப்படி கொடுக்கல, கொடுத்தாலும் அதுலயும் ஏகப்பட்ட பிரச்சனை. அது எதுவா இருந்தாலும் சரி. இப்ப அம்மாவுக்கு குழந்தை இல்லைங்கிற, குழந்தைய கொடுக்குறேன்னு ஆண்டவர் குழந்தைய கொடுத்தா குழந்தை கருப்பா இருக்கு, ஆண்டவர் சிவப்பா ஒரு குழந்தைய கொடுத்துருக்கலாம்ல. சிவப்பா கொடுத்தா மாநரமா ஒரு குழந்தைய கொடுத்துருக்கலாம்ல.
இப்படி குழந்தைய கொடுத்தா ஆம்பளை குழந்தை கொடுக்கல, அப்படி கொடுத்தா பெம்பளை குழந்தை கொடுக்கல, இப்படி கொடுத்தா குழந்தை ஹைட்டா வராது, குழந்தை காலு சின்னதா இருக்கு, கால் இப்படி இருக்குது, விரல் இப்படி போயிருச்சு, மூக்கு நீளமா இல்ல, மூக்கு குட்டியா இருக்கு. அல்லேலூயா. ஒரு குழந்தைய பிறந்தா அந்த குழந்தைய சந்தோஷமா ஆண்டவர் இவ்வளவு அழகான குழந்தைய கொடுத்துருக்காரு இல்ல, அந்த குழந்தை வந்த உடனே 1008 செக்கிங். அல்லேலூயா. 10 பேர்ல 4 பேர் மூந்து அந்த பக்கம் இழுத்துட்டு போவாங்க, 2 பேர் இந்த பக்கம் இழுத்துட்டு போவாங்க, இவங்க இந்த பக்கம் இழுத்துட்டு போவாங்க. ஏன்? குழந்தை அது குறையா இருக்குது, குழந்தை இது குறையா இருக்குது, இந்த குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தை பிறந்துருச்சு, கலர் இல்லை, அது இல்லை. நிறைய இடத்துல பார்த்துட்டேன் நான். ஆண்டவர் அழகான ஒரு குழந்தைய கொடுத்தாரு, சந்தோஷமான ஒரு குழந்தைய கொடுத்தாரு, மகிழ்ச்சியா கொடுத்தாருங்க. நாங்க குடும்பமா சந்தோஷமா இருக்கிறேன்னு இது வரைக்கும் நான் கேட்டது கிடையாது. என்னுடைய தனிப்பட்ட குடும்பத்திலேயே நான் சொல்றேன், எனக்கு குழந்தை பிறக்கும் போது கூட நான் பார்த்தேன், அந்த காரியத்தை நான் பார்த்தேன். எனக்கு இந்த குழந்தை இல்லையே அப்படின்னு கோவம். எனக்கு கோபம் இல்லை, எனக்கு என்னை சார்ந்தவர்களுக்கு கோபம் இல்லை. எங்கேயோ இருந்து வந்தவங்க, சம்மந்தம் இல்லாமல் வந்தவங்களுக்குலாம் கோபம் வருது. எதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. நான் இன்னொரு இடத்துல சொல்லும்போது கூட அவங்க கூட என்ன பண்றாங்க, இந்த குழந்தை இல்லையா, இப்படி இருக்குதா குழந்தை, இந்த மாதிரி இருக்குதா. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சது, ஆண்டவர் எனக்கு நல்ல சமாதானமா கொடுத்துருக்கீங்க. அல்லேலூயா. எனக்கு சமாதானமா இருக்கு, எனக்கு வீடு சமாதானமா இருக்கு, என் மனைவி சமாதானமா இருக்காங்க, என் பிள்ளைகள் சமாதானமா இருக்கு, நான் சமாதானமா இருக்கிறேன். எனக்கு ஒரு புக்கு கொடுக்குறீங்களா, சமாதானம். எனக்கு ஒரு ஃபோன் கொடுக்குறீங்களா, சமாதானம். ஆனா இதே ஃபோன் இன்னொருத்தர் கொடுத்து பாருங்க, இந்த ஃபோன் வாங்கினதுக்கு நீங்க அந்த ஃபோன் வாங்கியிருக்கலாம். ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் ஒருத்தர் காட்டி பாருங்க, பச்சை கலர் ட்ரெஸ், இதே இதுல வந்து நீங்க கருப்பு கலர்ல வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். வண்டி வாங்கிட்டு போய் காட்டுங்க, இன்னும் 2000 போட்டீங்கன்னா இந்த வண்டி பிரேக்கு வந்து சரியா பிடிக்காதுங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் நமக்குள்ளேயே அப்படிதான். வண்டி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த வண்டி வாங்கினதாங்க ஆசை, பணம் இல்லை, அப்புறம் என்ன பண்ணது, இந்த வண்டி நான் வாங்கிட்டேன். அல்லேலூயா. இப்படியெல்லாம் பேசிட்டு குறை பேசிட்டு இருக்கிற நம்ம இந்த அம்மாவை பார்க்கணும். குழந்தையே இல்லை, ஆனா ஒருபோதும் அதை குறையா என்ன பண்ணல, என்னல. அந்த அம்மாவுடைய பாயிண்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சு, ஊழியக்காரனை என்ன பண்ணணும், கனப்படுத்தணும், தேவ வார்த்தையை நம்ம ரிசீவ் பண்ணணும், தேவ பிரசன்னத்தை நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்கணும், எல்லாருக்கும் ஊழியக்காரன் போய் சொல்லணும். அப்ப தேவன் மீது எவ்வளவு பற்றுன்னு பாருங்க. நான் தான் சொல்றேன், ஆண்டவர் நீங்க இந்த உலகத்துல என்னைக்கு போதுங்கிற ஒரு மனநிலைமை வருதோ அப்போதான் தேவனிடத்துல கிட்ட நெருங்கி சேருவீங்க, தேவ அன்பை உணர்ந்து கொள்ள முடியும். இல்லைன்னா குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். நான் எல்லா விஷயம் A to Z சொல்றேன், எல்லா விஷயத்திலும் நம்ம என்ன பண்ணி கொண்டு இருப்போம், குறை சொல்லிக்கிட்டே தான் நம்ம என்ன பண்ணுவோம், இருப்போம். 3வது ஒரு பாயிண்ட், அதாவது கடைசி ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன், கவனிங்க. நம்ம பாருங்க எதையும் சொல்லல. அப்ப ஆண்டவர் அவர் சொல்றாரு, உனக்கு ஒரு குழந்தை என்ன பண்ண போகுது, பிறக்க போகுது. சந்தோஷமா அந்த குழந்தை பிறக்குது. சுனேமியாளுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யறாரு. கொஞ்ச நாட்கள் ஆகுது. கொஞ்ச நாட்கள் ஆன உடனே ஒரு நாள் என்ன பண்ணுது, அந்த குழந்தை என்ன பண்ணுது, மரித்து போகுது. அப்படி மரித்து போகும்போது இந்த சுனேமியால் இருந்த அடுத்த ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, குழந்தை மரித்து போன உடனே அந்த குழந்தை என்ன பண்ணல, மரிச்சு போயிருக்குன்னு யாருக்கிட்ட என்ன பண்ணல, சொல்லல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, அந்த குழந்தை என்ன பண்ணல, அடக்கம் பண்ணல. 3வது, அந்த குழந்தை என்ன பண்ணாங்க, 20ஆம் வசனம் வாசிங்க. அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில இருந்து செத்து போனான். 21ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டளின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை, போன வாரம் பிரசங்கம், கதவை பூட்டுங்கள். செத்து போனா கூட வெளியே என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அல்லேலூயா. என்ன பாஸ்டர், என்ன தேவையில் தெரியாம உள்ள வந்து உட்காந்துட்டு செத்து போனா எப்படி பாஸ்டர் வெளியே சொல்லணும், அப்படிதாங்க இருந்தாங்க. சொல்லணும், இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. யாராவது ஒருத்தர் வீட்டில் கறந்துட்டாங்கன்னா வீட்டில் அது வேற கான்செப்ட், அது தேவையில்லை. நான் என்ன சொல்றேன், இந்த அம்மாவுக்குள்ள இருந்த விசுவாசம் பாருங்க, என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய் எங்க வச்சுட்டாங்க, தான் வீட்டில் வைக்காம அந்த ஊழியக்காரன் படுத்திருந்த கட்டல்ல கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, அந்த குழந்தைய என்ன பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. வச்சுட்டு என்ன பண்றாங்க, நேரா எங்க போறாங்க, அந்த ஊழியக்காரன் இடத்துல போறாங்க. அந்த ஊழியக்காரனை எதிர்கொண்டு வரான். அப்ப 26ஆம் வசனம் பாருங்க. நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமா இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமா இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளிடத்துல கேள் என்றான். அவள் என்ன பண்ணா, மறுபடியும் சொல்லுங்க, என்ன போட்டிருக்காங்க, எப்படி சொல்ல முடியும், அந்த குழந்தை என்ன பண்ணிருக்கு, குழந்தை செத்து போயிருக்கு. அப்ப என்ன சொல்லியிருக்கணும், ஐயோ என் குழந்தை செத்து போச்சுங்க எலிசா தீர்க்கதரிசியா, குழந்தை செத்து போச்சு, மேல் வீட்டறையில் நான் போட்டு வந்திருக்கேன், என் குழந்தைய காப்பாத்துக்க, குழந்தைக்கு உயிர் கொடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல இந்த அம்மா மறுபடியும் ஒன்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, சுகம்தான். அல்லேலூயா.
ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் சுனேமியா. இந்த சுனேமியால்ங்கிறது அவங்க பேர் கிடையாது, அந்த ஊர்க்காரம். அப்ப இந்த காரியத்தை தியானிக்கும் போது நான் அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணியிருப்பேன், நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் போது அவர் அந்த நடந்து வர ஏரியாவே கதிகலங்க வச்சிருப்போம். அல்லேலூயா. மண்ணை வாரி தலையில போட்டு முடிய விரிச்சு போட்டு உருண்டு அங்க உருண்டு இங்க உருண்டு நெஞ்சா அடிச்சு சட்டக்கட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு, ஐயோ என் பையன் செத்து போயிட்டான், என் பையன் செத்து போயிட்டான். இந்த ஆண்டவருக்கு கண்ணு இருக்கா, அந்த ஆண்டவருக்கு காது இருக்கா, அந்த ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டாரா, வந்தாரா, போனாரா, அது பண்ணாரா, இது பண்ணாரா, அவ்வளவு காரியங்கள் நம்ம பேசுறது உண்டு. நம்ம அழகா கிட்ட போறாங்க, கிட்ட போய் கேட்கிறாரு, கேஎஸ்சி கிட்ட வேலைக்காரன் செய்யாம எல்லாம் சுகமானு கேட்க சொல்லு, எல்லாம் சுகம்ப்பா, எனக்கு எந்த கவலையும் இல்லை. அப்ப மறுபடியும் 27ஆம் வசனத்துல பருவத்தில் இருக்க தேவனுடைய மனுஷனிடத்துல வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கி விட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அல்லேலூயா. வாயவே திறக்கல. அவ முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறான், என்ன கிட்ட வந்து கண்டுபிடிக்கிறான், என்ன கண்டுபிடிக்கிறான், இவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அல்லேலூயா. இவளுக்கு ஏதோ ஒரு போராட்டம் இருக்கு. தேவனுடைய வாக்குத்தத்தம் அந்த மகளை தேடி வருகிறது. அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஒரு அழகான குழந்தையை அவள் பெற்றுக்கொள்ளுகிறாள். அந்த குழந்தை ரொம்ப நாட்களாக வாழ்ந்து வருகிறது. அப்படி வாழ்ந்து வரும்போது ஒரு நாள் மரித்து போகிறது. மரித்து போகும்போது கூட அதுல எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாமல், அதுல எந்த ஒரு ஒரு போட்டு உருண்டுகிட்டு அல்லது புரண்டு ஒன்று பண்ணாம அமைதியா இருந்து ஊழியக்காரனை நோக்கி போய் ஊழியக்காரனிடத்துல போனாங்க, தேவ சமூகத்துக்கு போனாங்க, தேவனுடைய வார்த்தை பெற போனாங்க. அப்படி போன போது கூட சுகமா இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என் பிள்ளை இறந்தது ஒருபோதும் என்னுடைய சுகத்தை, என்னுடைய சமாதானத்தை என்ன பண்ணவில்லை, கெடுத்து போடவில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஆண்டவரை குறை சொல்லி சபைக்கு வரதில்லை. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆண்டவரை குறை சொல்லி ஜெபிக்கிறது இல்லை. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆண்டவரை குறை சொல்லி வேதவசனம் வாசிக்கிறது இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கையில தவறா நடந்துட்டா போதும் ஆண்டவர்கிட்ட தூரம் விலகி போயிடுறோம். கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்த போதும், கர்த்தர் இவ்வளவு பெரிய மேன்மையான காரியத்தை செய்த போதும் தன்னுடைய மனநிலைமையிலிருந்து மாறாத அந்த மகள் சுனேமியாளுடைய அந்த பாடத்தை நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எஸ். தேவனுடைய ஊழியக்காரனை வரவேற்ற விதம், தேவனுடைய சத்தியத்தை கேட்ட விதம், தேவனுக்கு அர்ப்பணித்த விதம், இதெல்லாம் அவ்வளவு அழகான ஒரு விஷயம். என் சகோதர சகோதரி, நீங்க இன்னும் நானும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுதான். நம்ம குழந்தைய கொண்டு போய் மேலே போட்டுட்டு காத்து கிடக்குறாங்க. வந்த உடனே என்ன பண்றாங்க, சொல்றாங்க இந்த மாதிரி. சொன்ன உடனே அந்த அற்புதம் நடக்குது. எலிசா மேலே போறாரு, இந்த கட்டல் மேலே படுத்திருக்கிற மகன் மேலே அப்படியே அவர் மேலே படுக்கிறார். மேலே படுத்து என்ன பண்ணுகிறாரு, தேவனிடத்துல ஜெபிக்கிறார். அந்த மகன் உயிர் பெற்று எழும்புறான். திரும்ப அந்த மகனை எடுத்து அந்த மகள்கிட்ட கொடுக்குறார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே பாயிண்ட் தான் இந்த அற்புதத்துல, இந்த சுனேமியாளுடைய வாழ்க்கையில ஒரே பாயிண்ட் தான். எதை குறிச்சும் எதை காரியத்தை குறிச்சும் கவலைப்படாம, கலக்கம் கொள்ளாம, கவலை கொள்ளாமல் கர்த்தருடைய சமூகத்துல தேவ வசனத்தின் மீது பற்றுதலாய் சந்தோஷமா இருந்தாள். அல்லேலூயா. சந்தோஷமா இருந்தாள். அவ எவ்வளவு அவமானப்பட்டிருப்பா, எவ்வளவு பேர் அவளை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க, எவ்வளவு கேவலமா பேசியிருப்பாங்க. தனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது, தான் முன்னாடி நிற்கக்கூடியவன் ஒரு தேவனுடைய பிள்ளை, அவன் சொன்னா என்ன வேணா நடக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவன் கேட்கும்போது கூட, இல்லை நான் சுகமா இருக்கேன், எனக்கு எந்த கவலையும் இல்லை. அந்த குழந்தை கிடைத்த, அற்புதமாய் கிடைத்த அந்த குழந்தை மரித்த போது கூட திரும்ப என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் சுகமா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கையை இந்த சுனேமியால் அவ்வளவு அழகா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். இந்த உலகத்தில் நம்ம கிட்ட வர பிரச்சனைகள், நம்ம கிட்ட வர போராட்டங்கள், நமக்குள்ள வர நிந்தனைகளை பெரிதுபடுத்தி தேவ சமூகத்தை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறோம். தேவ சத்தியத்தை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறோம். தேவ வசனத்தை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த சுனேமியால் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வசனம் அதுதான். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க எப்படி செலவு பண்றீங்க, நீங்க எப்படி தேவனுக்கு என்று பங்கிட்டு கொடுக்குறீங்க, எப்படி தேவனுக்கு என்று அதை செயல்படுத்துறீங்க, அது ஒரு பாயிண்ட். தேவ வசனத்தை எப்படி வரவேற்கிறீங்க, அது ஒரு பாயிண்ட். தேவனுடைய பிரசனம் உங்க மத்தியில் இருக்கும்போது நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா, சமாதானமா இருக்கிறீங்களா, அதாவது தேவ அன்பிலே சமாதானமாய் சந்தோஷமா இருக்கிறீர்களா, இல்ல உலக பிரகாரமான காரியங்கள் உங்களுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தீர்மானிக்கிறதா? இன்னைக்கு கேட்க வேண்டிய கேள்வி அதுதான். இந்த அற்புதத்தை காட்டில் நீங்க
நிதானிக்க வேண்டிய விஷயம் அதுதான். இந்த உலகத்தின் காரியங்கள் தான் எனக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை தீர்மானிக்குதா? வீடு தான் என் சந்தோஷத்தை தீர்மானிக்குது, வண்டி தான் என் சந்தோஷத்தை தீர்மானிக்குது, நகை தான் என் சந்தோஷத்தை தீர்மானிக்குது, சேலை என் சந்தோஷத்தை தீர்மானிக்குது, சொந்தங்கள் என் சந்தோஷத்தை தீர்மானிக்குது, சாப்பாடு என் சந்தோஷத்தை தீர்மானிக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நீங்க இருந்தீங்கன்னா கண்ணீர் சிந்த வேண்டிய நேரங்களும் காலங்களும் வெகு விரைவில் அல்ல. ஆனா இது வந்தாலும் சரி போனாலும் சரி, யோபுவை போல கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், இதை குறித்து நான் கவலைப்பட போறது இல்லை. நான் யாரு? சுகம்தான். அல்லேலூயா. நான் சுகமா இருக்கிற தேவ சமூகத்துல. ஏன்னா தேவ பிரசன்னம் என் வீட்டுல இருக்குது. அல்லேலூயா. தேவ வார்த்தை என் வீட்டுல இருக்கு. என்கிட்ட அது இருக்கு, எனக்கு அது போதும். யாரை குறித்து நான் கவலைப்பட போறது இல்லை. எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்கலாம் அந்த நாள்ல.